ஆ, கதகளு கதகளு நிஜமான கதகளு சுவையோடு சுகமாக உருவான கதகளு. குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் சிம்புவின் உலகம். இந்த புத்தகம் மலையாளத்தில் வெளியான ஒரு சிறுவர் நாவல். இந்த புத்தகத்தை மலையாளத்தில் எழுதினவங்க CR தாஸ். தமிழில் இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தவர் யூமா வாசுகி. இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம். இந்த புத்தகத்தில் மொத்தம் 37 அத்தியாயங்கள் இருக்கு. காட்டுல இருந்து வேடர்களால் கடத்தப்பட்டு வந்த சிம்பு திரும்பவும் அதோட நண்பனான மிட்டுவோட சேர்ந்துதா இல்லையாங்கிற கதைய தொடர்ந்து பார்க்கலாமா? கதைக்குள்ள போலாம். அத்தியாயம் 11. தண்டனை. மிருகக்காட்சி சாலைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கிடையாது. அன்று பார்வையாளர்கள் பெருமளவில் வருவார்கள். பெரும்பாலும் பள்ளி குழந்தைகள் தான் அதிகம் வருவார்கள். கேரளத்தின் மற்ற மாவட்டங்களிலிருந்து சுற்றுப்பயணம் வரும் குழந்தைகளும் விலங்கு காட்சி சாலைக்கு வந்து பார்ப்பார்கள். பள்ளி குழந்தைகளுடன் அவர்களின் ஆசிரியர்களும் இருப்பார்கள். மாணவர் குழுக்களின் தலைவர்கள் ஆசிரியர்கள்தான். கையில் பிரம்புடன் அவர்கள் குழந்தைகளை கட்டுப்படுத்துவார்கள். பல வகையான குழந்தைகள் இருக்கிறார்கள். விலங்குகளை பார்க்கும்போது எல்லா குழந்தைகளுக்கும் வியப்புதான். அவர்களிடையே சில குறும்பு பிள்ளைகளும் இருப்பார்கள். இதோ இத பாத்தியா, குரங்கு, அப்பு எனும் சிறுவன் பாபுவிடம் சொன்னான். ஐயோ, குரங்கு கடிக்குமா? பாபுவுக்கு சந்தேகம். குரங்குக்கு பக்கத்துல போகாதீங்க பிள்ளைகளே, அது கடிக்கும் என்று ஆசிரியர் உத்தரவிட்டார். சிம்பு சர்க்கஸில் இருந்த குரங்கு தான் இது என்று ஆசிரியை சொன்னார்கள். ஆமாம், சிம்புவுடன் இருந்த குட்டிராமன் குரங்கை காணவில்லையே என்று சந்தேகமாக கேட்டார் ஆசிரியர். சிம்பு குழந்தைகளை பார்த்தபடி புன்னை மரத்தின் மேலே அமர்ந்திருந்தது. அது தன் குழந்தை பருவத்தை பற்றி நினைத்து பார்த்தது. மனிதனும் தன் குழந்தை பருவத்தை நினைத்து பார்த்து பெருமூச்சு விடுகிறான். விலங்குகளும் கூட அப்படித்தான். அப்போது ஓடி வந்த ஒரு பையன் காலிடறி உருண்டு விழுந்தான். முகத்திலும் முழங்காலிலும் அடிபட்டு விட்டது. அவன் உரக்க அழுதான். விழுந்ததும் போதாது என்று அழவேறு செய்கிறாயா? நன்றாக அடி கிடைக்கும் என்று சொன்னார் ஆசிரியர். அவனது அழுகையை நிறுத்துவதற்கு அவர் கண்டுபிடித்த மருந்து அது. அந்த மருந்திற்கு பயன் கிடைத்தது. சட்டென்று அவன் அழுகை நின்றது. அவன் தன் கண்களை துடைத்து கொண்டான். இதோ பாத்தியா சிம்பு குரங்கு என்று அவன் நண்பர்கள் சிம்புவை காட்டி அவனை சமாதானப்படுத்தினார்கள். அப்போது நீல சீருடை அணிந்த மாணவர்கள் தலைமை ஆசிரியரின் முன்னிலையில் வரிசை வரிசையாக வந்தார்கள். பிள்ளைகள் இப்படி வரிசையாக செல்வதை பார்ப்பதற்கு சிம்புவுக்கு மிகவும் பிடிக்கும். மனிதர்கள் காட்டு விலங்குகளை காண்பதற்கு ஒரு விலங்கு காட்சி சாலை இருப்பது போல காட்டு விலங்குகள் மனிதர்களை பார்ப்பதற்கு ஒரு மனித காட்சி சாலை இல்லை. அப்படி இருந்திருந்தால் எனக்கு இந்த நிலை வந்திருக்காது என்று சிந்தித்த சிம்பு தன் குழந்தை பருவத்தை நினைத்து பார்த்தது. சிம்புவின் குழந்தை பருவத்தில் அதன் வயதுடைய 20க்கும் மேற்பட்ட குரங்குகள் ஒரு மைதானத்தில் சேர்ந்து விளையாடும். அவை பக்கத்தில் உள்ள இலவ மரத்தில் ஏறி கீழே குதிக்கும். பூ மரங்களின் உச்சியில் அமர்ந்து இழித்து கொண்டிருக்கும். தங்கள் பிரதேசத்தின் எல்லையை கடக்க எந்த விலங்குக்கும் அனுமதி இல்லை. சிம்பு, மிட்டு, கிட்டு, லில்லி, லல்லு ஆகிய 5ம் குறும்புக்கார குரங்குகள். அவை விளையாட்டு மும்முரத்தில் தங்கள் பிரதேசத்தின் எல்லையை தாண்டி சென்று மரக்கிளைகளில் ஊஞ்சலாடின. பழங்களை பறித்து தின்றன. உயர கிளையிலிருந்து கீழே குதித்தன. குட்டி குரங்குகளின் இத்தகைய குறும்புத்தனங்களை பற்றி சிம்புவின் அப்பா கேள்விப்பட்டது. அந்த பிரதேசத்தின் ராஜா அதுதான். அப்பா குரங்கு அனுப்பிய வேலைக்கார குரங்குகள் அந்த 5 குரங்கு குட்டிகளையும் பிடித்து கட்டி அப்பா குரங்கிடம் கொண்டு சென்றன. அந்த குரங்குகளுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ என்னமோ என்று மற்ற விலங்குகள் அஞ்சின. அப்பா குரங்கு வந்தது. இந்த குட்டி குரங்குகளின் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று கட்டளையிட்டது. வேலைக்கார குரங்குகள் கட்டுகளை அவிழ்த்து விட்டன. குட்டி குரங்குகள் பயந்து நடுங்கி நின்று கொண்டிருந்தன. அப்பா குரங்கு எல்லாரும் கையை கட்டுங்க என்று உத்தரவிட்டது. குட்டி குரங்குகள் கை கட்டி நின்றன. பின்புறமாக குட்டி கர்ணம் போடுங்க என்று உத்தரவு வந்ததும் குரங்குகள் பின்புறமாக குட்டி கர்ணம் போட்டன. போது நிறுத்துங்க. இப்போது என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று எல்லா விலங்குகளும் பதட்டமடைந்தன. அப்போது புன்னகையுடன் சொன்னது அப்பா குரங்கு. குழந்தைங்க சில சமயம் விளையாட்டு போக்குல தங்களோட எல்லைகளை மறந்து ஆபத்தான இடத்துக்கு போறது இயல்புதான். ஆனா இனிமே கவனமா இருக்கணும். இனி ஒரு முறை நீங்க எல்லை தாண்டி போகவே கூடாது. மற்ற குரங்குகள்
திரும்பி ஓடிவிட்டன. சிம்புவை கட்டி பிடித்து கொண்டு அம்மா குரங்கு சொன்னது, உன் அப்பா உன் மேலே கோபப்படலாங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்கு. ஆனால் விளையாடும்போது எல்லை தாண்டி போனீன்னா கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சிம்பு தன் பழைய நினைவுகளிலிருந்து விடுபட்டது. யார் யாரோ அதன் முன் வந்து நின்றார்கள். போலீஸ்காரர்களும் இருந்தார்கள். கதர்ச்சட்டை அணிந்த ஒரு மனிதருக்கு போலீஸ்காரர்கள் விரைப்பாக நின்று வணக்கம் செய்தார்கள். கதர்ச்சட்டை அணிந்தவர் ஒரு மந்திரிதான் என்று சிம்புவுக்கு புரிந்தது. முன்பு சர்க்கஸ் கூடாரத்திற்கு இத்தகைய மந்திரிகள் வருவதுண்டு. சிம்புவுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள். மந்திரியுடன் கை குலுக்குவது போன்று போஸ் கொடுக்கும்போது சிம்பு நினைத்தது, இந்த மந்திரிக்கு கண் இல்லையா? இந்த விலங்கு காட்சி சாலையின் மோசமான நிலையை இவர் ஏன் பார்க்கவில்லை? பிறகு மந்திரியும் போலீஸ்காரர்களும் மிக விரைவில் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டனர். அங்கிருந்த குழந்தைகள் எல்லோரும் பயத்துடனும் வியப்புடனும் அந்த காட்சியை பார்த்து நின்றார்கள். என்னால் பேச முடிந்தால் நான் மந்திரியிடம் நிறைய விஷயங்களை சொல்வேன் என்று சிம்பு நினைத்தது. அத்தியாயம் 12. ரட்சகன். விலங்கு காட்சி சாலைக்கு திங்கட்கிழமைதான் விடுமுறை. அங்கு பணியாற்றுபவர்களுக்கும் வாரம் ஒரு முறை கிடைக்கும் ஓய்வு நாள் அதுதான். ஆனால் விலங்கு காட்சி சாலையை சுத்தம் செய்ய வேண்டிய நாளும் அதுதான். கூண்டுகளின் ஓட்டை உடைசல்களையும் அந்த நாளில் சீர் செய்ய வேண்டும். அன்று விலங்குகளை பரிசோதிக்க கால்நடை மருத்துவரும் வருவார். நகர நெருக்கடியை விட்டு விலகி விலங்கு காட்சி சாலையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து 30 வருடங்கள் ஆயிற்று. பிறகுதான் புத்தூருக்கு மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். புத்தூரில் விலங்கு காட்சி சாலை எந்த இடத்தில் அமைய வேண்டும் என்பதையும் தீர்மானித்தார்கள். அதைத் தொடர்ந்து புத்தூரில் சில ஆயத்த வேலைகளும் நடந்தன. ஆனால் அந்த திட்டம் அப்படியே முடங்கியது. இங்கே நகரத்தில் உள்ள விலங்கு காட்சி சாலை நகரத்தை போலவே காலப்போக்கில் பாழாகி கொண்டிருக்கிறது. திங்கட்கிழமை விலங்கு காட்சி சாலையில் உள்ள விலங்குகளுக்கும் சற்று ஓய்வு கிடைக்கும். பார்வையாளர்களின் கூச்சல்கள் இருக்காது. கல் எடுத்து எரியும் பிள்ளைகளால் அடிபட வேண்டி இருக்காது. நிம்மதியாக தூங்கலாம். விலங்கு காட்சி சாலையில் உள்ள விலங்குகளுக்கு காட்டில் உள்ளதை போன்ற சூழல்தான் வேண்டும். நீர் யானை நீரில் மூழ்கி கிடப்பதற்கான அமைப்பு வேண்டும். சிங்கத்திற்கும் புலிக்கும் ஒளிந்து கொள்வதற்கு ஏற்ற குகை போன்ற அமைப்பு வேண்டும். குரங்களுக்கு மரக்கிளைகளில் தாவுவதற்கான வசதி இருக்க வேண்டும். கிளிகளுக்கு மரங்கள் அடர்ந்த சூழ்நிலை வேண்டும். நகரத்தின் நடுவில் விலங்கு காட்சி சாலை இருப்பது என்பது மிகவும் பொருத்தமற்றதாகும். பேருந்து மற்றும் மற்ற வாகனங்களின் போக்குவரத்து நெருக்கடிகளுக்கிடையே ஒரு விலங்கு காட்சி சாலை இருப்பது திருச்சூரில் மட்டும்தான். சிம்புவின் வாழ்க்கை அனுபவங்கள் தான் அதை இப்படியெல்லாம் சிந்திக்க தூண்டின. ஆனால் மனிதர்கள் ஏன் இதை பற்றியெல்லாம் சிந்திக்கவே இல்லை என்று நினைத்து சிம்பு வியந்தது. எப்படியானாலும் அந்த திங்கட்கிழமையில் விலங்கு காட்சி சாலை முழுவதையும் சுற்றி பார்க்க வேண்டும் என்று சிம்பு முடிவு செய்தது. தங்கள் சோர்வையும் பொருட்படுத்தாமல் பல விலங்குகள் சிம்புவுடன் பேச முன்வந்தன. ஆனால் அங்கே உள்ள மற்ற விலங்குகளின் வாழ்க்கை மிகவும் மோசமாக இருப்பதைக் கண்டு மனம் வருந்தியது சிம்பு. எனவே அதற்கு எந்த விலங்குடனும் பேச தோன்றவில்லை. மான்களின் நிலை பெரிதும் கவலைக்கிடமாக இருந்தது. பெரும்பாலான மான்கள் நோயுற்றிருந்தன. முதலை மிகவும் வயது முதிர்ந்த தளர்ந்திருந்தது. ஒட்டகச்சிவிங்கியும் சிங்கமும் புலியும் அப்படித்தான் இருந்தன. ராஜநாகம் இருக்க வேண்டிய கூண்டில் எதுவும் இல்லை. மலைப்பாம்புகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த சிறிய இடத்தில் நெருக்கி அடித்துக்கொண்டு சுருண்டிருந்தன. அவற்றிற்கு நகரக்கூட இடமில்லை. வரிகுதிரையின் நிலையும் பரிதாபமாகத்தான் இருந்தது. கூண்டுக்குள் 2 அடி தூரம் பறப்பதற்கு கூட கிளிகளுக்கு இடமில்லை. பறவைகள் முட்டையிடுவதற்கும் அடை காப்பதற்கும் எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை. கூண்டுகளுக்குள்ளிருந்த மரக்கிளைகளெல்லாம் உலர்ந்திருந்தன. நீண்ட கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கி அசைவற்று பலவீனமாக கிடந்தது. நரியின் நிலையோ மிக பயங்கரம். அது எலும்பும் தோலுமாக எந்த நிலையிலும் இறந்துவிடக்கூடிய நிலையில் இருந்தது. விலங்கு காட்சி சாலையின் இப்படிப்பட்ட நிலையை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று சிம்புவுக்கு தோன்றியது. விலங்கு காட்சி சாலையை காப்பாற்றுவதற்கு எல்லா விலங்குகளும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்ற திட்டம் அதன் மனதில் தோன்றியது. அப்படி ஒன்று நடந்தால் அது உலகத்தில் மிகவும் புதுமையான நிகழ்ச்சியாக இருக்கும். பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த தொகுப்பில் வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.